சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் இப்ப சொல்றேன், எனக்கு சக்தி வேண்டாம். இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வேற மாப்பிள்ள பாருங்க. சக்தியோட கல்யாணத்தன்னைக்கு ஏன் கல்யாணமும் நடக்கணும். இத நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். இதுல யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சமாதானம் பண்ண நினைச்சாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னியோட சக்தியையும் அவன் நினைப்பையும் தலை முழுகிட்டேன். இனி என் அம்மா மேலையும் அந்த சாமி மேலையும் சத்தியம். சுருதி, என்ன நீ கை காட்டு. ஏன் சுருதி? இப்ப வச்சு என்ன நம்புறியாமா? நீ இன்னும் நம்பலமா? நான் வேற என்ன பண்ணா நம்புவமா? சொல்லு, அதையும் பண்றேன். உன்னை நம்பாம யாரடா நம்ப போறேன்? ஆனா உன்னை கெடுக்கிறதுக்குன்னு இங்க சில துஷ்ட சக்திகள் இருக்கு. அவங்களதான் என்னால நம்ப முடியாதுமா. மகேஷ், நீ யார பேசுறேன்னு எனக்கு தெரியுது. நீங்க சும்மா இருங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க. அதுதான் இங்க எல்லாருக்கும் நல்லது. நான் என் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அமைதியா இருக்கு. பொண்ணு இது வரைக்கும் பேசுனது காதுல விழ, நான் துஷ்ட சக்தின்னு சொன்னா பொங்கிக்கிட்டு வரீங்க. மத்தவங்களை நம்புவீங்க, பெத்த பொண்ணை நம்ப மாட்டீங்கல்ல. சுள்ளீர்னு கோபம் வருது. அப்ப நான் பேச வர்றத நீங்க அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அம்மா மனசுல படத பேசட்டும். அதுக்காக எல்லாத்தையும் பொல்லாதையும் பேசினா பார்த்துட்டு இருக்க முடியுமாடா? பார்க்க முடியலன்னா கிளம்பிடுங்க. நீங்க இருந்து என் பொண்ணை வாழ வச்சது எல்லாம் போதும். இது வரைக்கும் ஆசையா ஒரு குண்டுமணி தங்கம் கூட பெத்த பொண்ணுக்கு வாங்கி தர துப்பு இல்ல. இப்ப வக்கனையா பேச வந்துட்டீங்களா? இது வரைக்கும் அவளுக்காக நீங்க தனியா என்ன பண்ணீங்க? மா விடுமா. இப்ப என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாமா? இல்லனா நான் என்ன பண்ணணும் சொல்லு, அதையும் பண்றேன். போன் பண்ணணுமா? போனா? ஆமாமா, நான் உன்னை முழுசா நம்பணும்னா நீ உன்னே ஒண்ணுதான் பண்ணணும். ஒரு போன் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு போன் பண்ணி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த ஜென்மத்திலே மூஞ்சில முடிச்சிடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும். நான் உன்னை நம்புறேன்.